டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கு தயாராகும் மாணவர் அனைவருக்கும் வணக்கம். தாராபுரம் ஜேபி புக் சென்டர்ல இருந்து ஜெயக்குமார் பாலகிருஷ்ணன். ஸோ இந்த ரீசெண்டா டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4 எக்ஸாமோட தமிழ் சிலபஸும் உங்களுக்கு சிலபஸை கம்ப்ளீட்டா மாத்தினாங்க. அதே போல பொது அறிவுக்கான பேட்டர்னை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த தகவல் அந்த அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறமா நம்ம சக்தியில ஒரு புத்தகம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல பெரிய புத்தகங்க, சரிங்களா? 1500 ரூபா ரேட்ல போட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ஹெவியான புக்கு. ஸோ இந்த புக்கத்தை பற்றி டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்போ நீங்க பொருளடக்கம், இதோட பொருளடக்கத்தை ரொம்ப கவனமாக கவனிச்சுக்கணும். ஸோ இந்த பொருளடக்கம் பிளஸ் சாம்பிள் பேஜஸ் எல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம கேட்டலாக்ல கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா இந்த கேட்டலாக் லிங்க் உங்களுக்கு வரும். அதில் போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மகிட்ட என்னென்ன புத்தகங்கள் இருக்கோ எல்லா புத்தகங்களோட சாம்பிள் பேஜஸ் வித் ப்ரைஸோட கொடுத்துருப்போம். நீங்கள் அதையும் ஒரு முறை ரெஃபர் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ பாருங்க, நான் கண்டென்ட் பேஜை உங்களுக்கு இந்த பதிவிலே ஒரு முறை காமிக்கிறேன். பாஸ் பண்ணி கூட நீங்கள் கண்டென்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிச்சுக்கலாம். ஸோ மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது 2025-24 எண்டில் பேட்டர்ன் மாற்றினாங்க. அந்த அப்டேட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய சக்தி பப்ளிகேஷன்ஸோட புத்தகம். ஸோ சக்தி பப்ளிகேஷன்ஸ் புத்தகத்தில் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் டைப்லேயும் இருக்கும், ப்ளஸ் Q&A டைப்லையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ பொது அறிவியல்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 80 பக்கங்களுக்கு, நீங்களே கவனிங்க, 80 பக்கங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் டைப்பில் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2455 கொள்குறி Q&A டைப்பில் 170 பக்கத்துக்கு அதே பொது அறிவியலுக்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் கூட அந்த செக்ஷன் முடியும் போதே உங்களுக்கு ஒன் வேர்ட் டைப்லையும் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த புத்தகம் நிறைய மாணவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் இதுதான், ஸ்டடி மெட்டீரியல் டைப்புக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஒன் வேர்ட் டைப்புக்கும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம பொது அறிவியல் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அதை எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்க. ஸோ இது பொது அறிவியலோட செக்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் டைப்பு. இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது எப்படி படிக்கிறது, ஸ்டடி மெட்டீரியல் டைப்பில் இருக்கக்கூடிய அந்த செக்ஷன். ஒரு 80 பக்கங்கள் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த செக்ஷன். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த 80 பக்கங்கள் முடிஞ்ச உடனே, ஸோ இங்கே பாருங்கள் 80வது பக்கம் இதுதான். ஸோ இந்த 80 பக்கம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு பயிற்சி வினாத்தாள்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி 2000+ கொஸ்டின்ஸு கொடுத்துருந்தாங்க. ஸோ அது இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி Q&A டைப்பில், அப்ஜெக்டிவ் டைப்பில், சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் டைப்பில் கொஸ்டின் ஆன்சர்ஸும் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த புத்தகம் இருக்கும். ஸோ இந்த புத்தகம் வேணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் நம்ம கடை நம்பர் கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மட்டும் இந்த புத்தகத்தோட பேர் சக்தி குரூப் 4 2025 தேர்வுக்கான புத்தகம் வேணும்னு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணணும். நம்ம கால்ஸ் என்கரேஜ் பண்ணுறதில்ல, அதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த புத்தகம் உங்கள் கைக்கு சேரணும்னா அது வரைக்கும் என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத உங்களுக்கு நம்ம கம்ப்ளீட்டாக டீட்டெயில்டாக சொல்லிவிடுவோம். தேங்க்யூ.